ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு காட்டில் ஒரு கிளி ஒன்று இருந்தது. அந்த கிளியை பார்த்தீங்கன்னா அது கி கி கீன்னு கத்தாமல் கிருஷ்ணா ராமா ராமா கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காட்டில் இருக்கிற கிளி கிருஷ்ணா ராமாவா, எங்கப்பா கதை விட்றீங்கன்னா, கதை தானே நாங்கள் விட்றோம், இப்போது நான் தானே அதில் எது வேணாலும் நடக்கும்ல, கதையாக தான் கேட்கணும், சரியா? அந்த கிளி இப்படி சொல்லிகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் நிறைய தவ முனிவர்கள் தவம் இருப்பாங்க, ஹோமம் வளர்த்துட்ருப்பாங்க, அவங்க வாயில் மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய ராமா கிருஷ்ணா இதெல்லாம் கேட்டு 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 அந்த கிளி அதை சொல்லிகிட்ருக்கும். அதாவது அர்த்தம் தெரிஞ்சு அது சொல்லாது. இந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் திருக்குறள் ஒப்பிப்பா, இந்த செய்யுளை சொல்லுப்பா, எஸ் டெல் மீ திஸ் ஆன்சர் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி அந்த கிளியும் கேட்டதாக அப்படியே சொல்லிகிட்டு இருந்தது. இதை ஒரு முனிவர் ஒருத்தர் பார்த்தார். என்ன இந்த கிளி, ஆஹா 5 அறிவுனா கூட எவ்வளோ அழகாக ராமா கிருஷ்ணான்னு சொல்லுது, ஆனால் இது அர்த்தம் தெரியாமல் சொல்லிகிட்ருக்கு. இந்த கிளிக்கு நாம் ஏன் உபதேசம் கொடுக்கக்கூடாது, நாம் ஏன் இதுக்கு பேசக்கூடாது? உபதேசம் அப்படிங்கிறத விட அந்த அர்த்தத்தை ஏன் நாம் சொல்லக்கூடாது? இறைவனுடைய நாமாவளியை நீ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு அந்த கிளியை பக்கத்தில் போய் உட்காந்து அந்த கிளிக்கிட்ட இவர் பேசுகிறார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறியே, கிருஷ்ணானா என்ன தெரியுமா, ராமர்னா என்ன தெரியுமா அப்படின்னு இவர் இறைவனுடைய நாமாவளிக்கு இருக்கிற அர்த்தத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாளில் அந்த கிளி இந்த ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறத நிறுத்திட்டு இந்த முனிவர் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காரோ அங்கே போய் இதுவும் பக்கத்தில் உட்காந்துக்க ஆரம்பிச்சுது. உட்காந்துட்டு அந்த முனிவரையே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்த முனிவர் சொல்கிற வார்த்தைகள் அந்த கிளிக்கு போய் சேர ஆரம்பிக்குது, கேட்க ஆரம்பிக்குது. காதுகள் திறந்து கேட்டு உள்வாங்கி அறிவில் போய் அந்த வார்த்தைகள் சேர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்னா சில மாதங்கள் கழித்து அந்த கிளி இப்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா அப்படின்னு சொல்லுது. முன்னாடி அந்த கிளி சொல்லிட்டு இருந்ததுக்கும் இப்போ அந்த கிளி சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இப்போ அந்த முனிவருக்கு நல்லா தெரியுது, ஆஹா அர்த்தம் தெரிஞ்சு இந்த கிளி இப்போ சொல்லிகிட்ருக்கு, ஆஹா அப்படின்னு அவர் ஆனந்தப்படுறார். அப்படி ஆனந்தப்பட்டு இருக்கிற ஒரு நாள்லேயே அந்த கிளிக்கு மோட்சம் கிடச்சிடுது. ஆக இறைவனுடைய நாமாவளியை சும்மா நான் ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் செஞ்சு ஆகணும், தேங்காவை இந்த பக்கமாக பார்த்து இந்த மாதிரி தேங்காய் தான் இருக்கணும், இந்த திசையை பார்த்து உட்காரு, இந்த மாதிரி செய் அப்படி செய் அப்படின்னு வெறும் அதை ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணாமல், ஒரு மனப்பாடமாக செய்யாமல், அதை உணர்ந்து அதை உள்வாங்கி 5 அவயங்களுக்கும் அது போய் சேர்ற மாதிரி உள்வாங்கி உள் மனசில் உட்கார்ந்து நாம் இறைவனுடைய நாமத்தை ஜபிச்சோம்னா, சொன்னோம்னா, சும்மா வாய் வார்த்தையாக இல்லாமல் கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால தான் அதை பெரியவங்க எல்லாம் இறைவனுடைய பேரை சொல்லு, உன் கஷ்டம் உன் பிரச்சனைன்னா இறைவனுடைய பேரை சொல்லு, இறைவன்கிட்ட விட்டுடு. நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோம், படோடோபமாக வெறும் சம்பிரதாயமாக செய்கிற சடங்குகளை விட்டுட்டு இறைவன்கிட்ட உள்ளார்ந்த மனசோட, உள்ளார்ந்த அப்படின்னா உள் ஆர்ந்த கண்டிப்பாக சார்ந்து நின்னோன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.